போட்டுருவேன். லீவுன்னு சொல்லி சுத்திக்கிட்டு தெரியாத. எனக்கு மீன் பிடிக்க போறேன், முதல்ல பிடிக்க போறேன்னு போனேன். மவனே அமுடித்தே உனக்கு. நான் கேள்வி விட்டுன்னு உனக்கு சும்மா விட மாட்டேன். அம்மா இங்க பாரு. உன் மாமி எல்லாம் இங்க இருக்க விடாம ஊருக்கு பாட்டி விட்டு போய் விசாரிக்க போய் விசாரிக்க. வாங்க முடிய வச்சிருந்தா இப்படி கீழ விழுந்து வலிக்கு வந்துருக்குமா? இதெல்லாம் ஏன் நீ குறை சொல்ற? நான் ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது. நாளைக்கு ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேனாக்கும். சின்ன பிள்ளைங்க கோலா சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு எல்லாம் தெரியும். என்னென்ன பாத்து தெரியும். நீ முதல்ல கிளம்பு. ஆமாமா என் கையில தோசை போட்டு இல்லையா? இந்த கையில 2 நாள் கட்டிட்டு இருக்கே அழுக்கா இருக்கு. வீட்டு வேலை எல்லாம் நானே செஞ்சுட்டு இருக்கேன். இவ்வளவு வயசாயிட்டல உனக்கு. நீ ஒன்னத மட்டும் துவைச்ச என்னவா? அதெல்லாம் ஒண்ணும் துவைக்க கிடையாது. நீ வேணா போய் துவைச்சுக்க. என்ன பண்ணிக்க எல்லாம் உங்க அப்பா எடுத்து போட்டுக்க. எனக்கு இனிமேல துவைக்க நேரம் இல்ல. நான் வரேன். ஒண்ணு மட்டும் துவைச்சு போட்டுமா? துவைக்க போல நேரம் இல்லன்னு சொன்னதை கேட்க மாட்டே நீ. வேற பஸ் வேற விட போறேன்னு பயத்துல இருக்கேன். ஃப்ரீ பஸ் போயிடுச்சு அப்புறம் டவுன் பஸ்க்கு டிக்கெட் கொடுத்து போனேன். நீ ஏடா கொடுப்ப? ஏய் மகளே நீ புது பஸ் விட்டுருக்கானே. நீ வேற பஸ் தெரியாம தெரியாதே. பாத்து ஏறி. என்ன புது பஸ்ஸா? எப்போ வர பஸ் தானே வருது. இது என்ன புது பஸ்? ஆமாமா நீ போட பஸ் ஏறி வேற ஏதாவது பஸ் விட்டுட்டு இருக்கானே. அப்புறம் எனிவே நீ குறை சொல்லுவே. ஒண்ணாந்தர பஸ் விட்டு நீ ஒண்ணும் சொல்ல மாட்டேனா சொல்லவே மாட்டேன். எனக்கு நேரம் ஆயிட்டு நான் வரேன். வீட்டை பாத்துக்க கோளாரா. காலையில சாப்பாடு செஞ்சது இல்லையா? பேசாம இருந்துரி. உனக்கு செய்யாம போவாவே. உன்னை ஒரேட்டு நடக்க விடுறியா? நொய் நொய்ன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு. இதுடா யார் என்னத்த சொல்ல போறா? நீ முதல்ல கிளம்பு. இங்கேயே போக விட மாட்டியா? பச்சை குழந்தை கணக்காவே இருந்துக்கிட்டு இதுல நான் பெரிய பையனாயிட்டு வளர்ந்துட்டேன் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன்னு பேச்சு வேற. என் போடுற கையில ஒண்ணும் துவைக்கிட்டு முடியல. பேச்சு மட்டும் வாய் எந்த நீளத்துக்கு வருது பாரு. அன்னிக்கா என்ன வெடியும் காலையில கிளம்பிட்டு இருக்க? எங்க போற? அவனை சமாளிச்சு விட்டுட்டு வந்தேன். அதுக்குள்ள இவ வந்துட்டா. ஆகும்போது எங்க போகன்னு கேப்பாவள யாராவது? விளங்கும் அந்த காரியம். அதுவா என் மாமியா இருக்கவளே வலிக்கு கீழே விழுந்துட்டாவளா. அதை ஒரு எட்டு விசாரிக்கலான்னு போறேன். அடி இது என்ன ஆச்சிக்கு பிறகு ஆனந்த பிறகு இப்போ தெரியலையே. அப்படி இப்படி சொல்லுதே. இல்லைக்கே உனக்கும் மாமியாருக்கு ஒரு இன்ச்சு கூட ஆகாது. அதுக்கு என்ன அதுக்கு கீழே விழுந்துட்டா நீ போய் பார்க்க போறியா? அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இங்க இருக்கிற வரைக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டை விட்டுக்கிட்டே இருப்பீங்க 2 பேரும். இப்போ என்ன மாமியை கொண்டா துடிக்கிறீங்க? எல்லா வீட்லயும் நடக்கிறதே என் வீட்ல மட்டுமா நடக்கு? கூத்தத்தை கண்டுபிடிக்க வந்துட்டா. அதே இருந்தாலும் என் புருஷனை பெத்தவள நம்ம பாக்காட்டி யார் பாப்பா? அவ இருக்கத்தே செய்யறா. இல்லன்னுலாம் சொல்லல. இருந்தாலும் நான் பாக்குற மாதிரி இருக்குமா? இந்த ஆளு நம்ப முடியலக்கே. நம்பவே முடியல. இங்க பாரு நீ நம்பலன்றதுக்கு நான் துண்டுபட்ட தாண்டறது. பியாசம் வாய் விடுடி. பஸ் விட போறேன். இன்ன வரைக்கும் அவன் என்ன விடாம வாய் முக்கியாம பியாசிட்டே இருந்தே நீ ஆரம்பிச்சிட்டியே. சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா நீ என்ன போக விட மாட்டேஇல்லையே. சரி சரி போ போ. பையில இருக்க பழமா இல்லடி பிந்து செருப்போம் 2 விளக்கு மாத்து கட்டையும் பேசுறது பாரு. எண்ணத்தை கொண்டு போவாவே உடம்பு சரியில்லாதவக்கு பழந்தே கொண்டு போறேன். இது கூடவா கேட்கணும்? இருந்தாலும் உனக்கு ரொம்பதே என்னன்னு கேட்டதுக்கு இப்படியா சொல்லுவேன்? அப்படின்னா லட்சுமி எனக்கு அதை குடி இது குடின்னு வரவே இல்லை. அப்ப பாத்துப்பேன். அம்மா ஒன்னே ஒரு கையில தோச்சு போட எவ்வளவு நேரம் ஆயிரும்? இப்போ ஒரு இது கூட இல்ல. நம்ம எதை போடுறது தெரியல. இருக்கிறதே 3 அதவே திருப்பி திருப்பி போட்டுட்டு இருக்கோம். அதை ஒரு ரூம்ல தோச்சு போட மாட்டேது. கையிலே இல்ல பேண்டவாது போடலான்னு போய் பீரோ திறந்து பார்த்தா எல்லாத்தையும் இஸ்திரி காரண்டி கொடுத்துட்டு போல. ஒண்ணு கூட இல்ல. இப்போ என்னடா போடுறது? இந்த கை வேற நாக்கு தாங்கல. வேற வழியே இல்ல. பேசாம சென்ட் அடிச்சு வெளிய போக வேண்டியதே. அப்பதே அழுக்கு வாட தெரியாது. இந்த பையலெல்லாம் ஒரு நாளைக்கு ஒத்த தடவை குளிக்க மாட்டாவ. நான் 2 வாட்டி குளிக்கவே இல்ல. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த அம்மா துணி வேற துவைச்சு போட வேணுமா? சேலை மட்டும் அப்படியே டெய்லி புது புதுசா கட்டிக்கிறது. பீரோ ஃபுல்லா அவ சேலை மட்டுமே. அவங்களுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு அழுக்கு துணி போடுறாவளா? அப்படியே க்ளீனா அப்படி துவைச்சு மடிச்சு வச்சிராவ. என்னன்னா மட்டும் இவ 10 நாளைக்கு கூட துவைக்கிறது இல்ல. நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. எல்லாம் என் நேரம். ஓ என்ன வெயிலு. மழை வெயில் வேற அடிச்சுக்கிட்டே உசுர வாங்குது. இன்ன வரைக்கும் பஸ்ல வரதுனால இந்த வெயில் தெரியாம இருந்துட்டு போல. இங்க வர இறங்கி நிக்க பாரு. அடுப்புல நிக்க மாதிரி இருக்கு. கவகவன்னு இருக்கு. நாளைக்கு வெளியில வரதுக்கு நம்ம இப்படி இருக்கே. அன்னைக்கு நம்ம வீட்டுக்காரவெல்லாம் வெயில தானே வேலை செய்யறவ. பாவம் அவங்க நிலைமை நினைச்சதே கவலையா இருக்கு. எல்லாம் வறண்டு போயிட்டு இந்த கிளறிக்கு வாங்கின ஒரு ஆரஞ்சு எடுத்து தின்னுவோம். இந்த வெயிலுக்கு தொண்டைக்கு இதமா இருக்கும். என்ன பாத்துக்கிட்டா இருக்க போறாவே. அம்மைக்கு வாங்கின பழத்தை தின்னான்னு தெரியவா போதி. நம்ம உடனே தின்னுவோம். மரம் ரொம்ப சின்னதா இருக்கு. இதனால உட்கார முடியாது. அங்கிட்ட ஒரு மரம் இருக்கு. அங்க போய் உட்காந்துட்டு செத்த நேரம் கழிச்சு நடப்போம். பஸ் காரை ஒரு இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி இறக்கி விட்டா நான் ஆட்டுல வீட்டுக்கு நேரம் போயிருவேன். இங்க ஏன் இறக்கி விட்டுட்டேன்? ஸ்டாப்பிங் இறுதியா இருக்குது. குழு குழுன்னு இருக்கு. இப்பத்தே சொர்க்கத்துக்கே வந்த மானி இருக்கு. நான் வெயில்ரா சாமி. இவ்வளவு பெரிய மனுஷன் நமக்கே இப்படின்னா சின்ன சின்ன உயிரெல்லாம் எப்படி வெயில தாங்குதோ தெரியல. சரி சரி போதும் போதும் உட்காந்தது. இதுக்கு மேல உட்காந்தோம்னா நேராயிட்டே இருக்கும். வீட்டுக்கு செத்த சீக்கிரமா போனோம்னா அந்த கிளைய பார்த்துட்டு ஒரு பக்கம் போகலாம். பாடி இப்பதே நிம்மதியா இருக்கு. ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. சரி இந்த கிளைய பார்க்கறதுக்குள்ள நம்ம மூஞ்சி சோகமா வச்சுக்கிடுவோம். இல்லனாக்கா என்னடி இவனா கீழே விழுந்தது உனக்கு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு வரேன் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆமா கண்டிப்பா சொல்லி இதெல்லாம். உங்க மருமவ என்ன இப்பதே உனக்கு வழி தெரிஞ்சுச்சா? அந்த மாமியால பாக்க நான் விழுந்து 4 நாள் ஆச்சு. இப்போ வந்து பாக்க எதுக்கிட்டு வந்த? இன்னும் இருக்காளா உசுரோட?
முடிச்சிட்டு தான் வந்தேன். நீ என்னடி சொல்லிட்டு இருக்க என்ன பத்தி எங்க அம்மா கிட்ட? ஏன் சொல்லி ஆத்தாலையும் அவனையும் பிரிக்கலாம்னு நினைக்கோம். எங்க இன்ன வரைக்கும் உள்ள நின்னுட்டு பேசணும்ல கேட்டுட்டு வந்தீலக்கும். என்ன நாடகம் மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து பாரு நல்ல காது திறந்து கேளு. இந்த 4 நாள் என் மவனும் சேர்ந்து என்ன பாத்துக்கிட்டாவே. நீ என்னமோ ஒரு நாளைக்கு வந்துட்டு எல்லாம் நானே பண்ற மாதிரி அப்படியே பேசிக்கிறதே. சங்கதி சாக்குல என்ன என் மவனையும் பிரிக்கலாம்னு பேசுற நீ. அப்படிதானே? எப்பவும் சொன்னியா நீ வருவேன்னு சொல்லி. அதுக்குதே நீ ஏது வம்பு வளர்க்காம சும்மால ஒண்ணு வர மாட்டே. ஏதா காரணம் இருந்தா வருவேன்னு நினைச்சு அதே மாதிரி வந்துட்ட பாரு. அந்த பையன் கூட நீ எல்லா பழமும் கொண்டு வந்திருக்கே இல்லையான்னு பாக்கணும். புடுவாங்க பாப்பீங்க. உங்களுக்கு கொஞ்சமான மனசாட்சி வேணா? கட்டின பொண்டாட்டிக்கிட்ட பாலத்துக்கு சந்தேகப்பட்டு பாக்குறீங்க. வேற மனக்கிட்ட நான் நேற்று புதுசாயே போய் எல்லாத்தையும் வாங்கி வைக்க நீ வீட்டுல எதுவும் எடுத்து வச்சுட்டு வந்திருந்தேன்னா எப்படி எனக்கு தெரியும்? அதை உடனே பாக்கிறதுக்கு கேட்டேன். நீ என்கிட்ட சொன்னியாக்கோ எங்க அம்மைக்கிட்ட நீ பாலை வாங்கிட்டு வான்னு. நான் உங்ககிட்ட சண்டை பிடிச்சி போய் வாங்கிட்டு வந்தா என்னமோ நீ சொன்னி நான் வாங்கின மாதிரில பேசிட்டு இருக்கேன். நான் வராம இருந்திருந்தா நீ என்னென்ன பேசிருப்ப. பாக்க வண்டியில எனக்கு தேவை, இதுவும் தேவை, இன்னமும் தேவை. நான் இப்பவே ஊருக்கு கிளம்புறேன். எங்க உங்களுக்கு கொஞ்சமாவது பாச நேசம் என் மேல இருக்குதா இல்லையா? உங்க அம்மா முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட அவமானப்படுத்திய. இப்ப சொல்றதை கேட்டுக்குங்க. வீட்டு பக்கம் வந்து எனக்கு கால் ரெண்டி உடைச்சு உங்க அம்மா எனக்கு உட்கார வச்சிருவேன். வீட்டுக்கு பக்கம் வந்துடாதீங்க. பாட்டி போ. ஏன் மம்மி வாங்கிட்டு எதுக்கு வர போறியா? அதெல்லாம் வர மாட்டியா போ. எம்மாய் உனக்கு கொஞ்சமாவது இருக்காமா? எங்க ரெண்டு பேரும் பிரிச்சு வச்சு நீ என்ன சந்தோஷமா கொண்டாடி சிரிச்சிட்டு இருக்க? அவதான் இவள பேசிட்டு போறால திருப்பி போயிட்டு இருக்கேன். என்னதே இருந்தாலும் அவதான் எனக்கு கஞ்சி ஊத்துறா. நீ ஏன் ஊத்துற? ஏமா இப்படி ராணி நில்லுட்டி வருதே. உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது.